சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே, அதாவது பார்த்தீர்கள் என்றால் வெற்றி பெற்றி வழக்கு முடிந்தது அதிமுகவில் ஓபிஎஸ் தான் என்று கூறப்படுகிறது. வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். அதாவது பார்த்தீர்கள் என்றால் அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழுவின் நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்களுடன் பன்னீர்செல்வம் இன்று ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருந்தார். இதனையடுத்து ஓபிஎஸ் தனி கட்சியா? ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்து ஓபிஎஸ் சில முக்கியமான விஷயங்களை பற்றி பேசியிருந்தார். தனி கட்சி ஆரம்பிக்கிறீர்களா என்ற கேள்விக்கு, எங்களை பொறுத்தவரை அதிமுக தான் எங்கள் உயிர்நாடி என்று சொல்கிறார். இதனையடுத்து கூட்டணியில் இன்னமும் இருக்கீங்களா என்னும் கேள்விக்கு, சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்களே இருக்கிறது, எதிர்காலத்தில் முடிவெடுப்போம், எதிர்காலத்தில் எதுவும் நடக்கும் என்று எடப்பாடி பழனிசாமியை இன்றும் விமர்சிக்கவே இல்லை என்னும் கேள்விக்கு எந்த ஒரு பதிலும் கிடைக்கவில்லை. எடப்பாடி விமர்சிக்க வேண்டிய நேரத்தில் விமர்சிப்போம் என்று கூறப்படுகிறார் பன்னீர்செல்வம். அதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் வருத்தத்தில் இருக்கின்றார்கள். இன்றைய ஆட்சி அவலமாக இருக்கிறோம் என்று கூறப்படுகிறது. இதனையடுத்து அந்த ஆட்சியை போக்க ஒன்றியிருக்க வேண்டும். அதிமுகவில் இணைய நான் எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை என்றார். மேலும் மதுரை மாநாட்டுக்கு சசிகலாவையும் தினகரனையும் நிச்சயம் அழைப்போம் என்று கூறப்படுகிறார் பன்னீர்செல்வம். இதுக்கப்புறமும் அவருக்கு வெற்றி தான் என்று கூறப்படுகிறது. அவர் மீதான வழக்குகள் முடிவடைந்த நிலையில் அவருக்கு அதிமுகவில் மிகப்பெரிய பிரம்மாண்ட நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும் என்று கூறப்படுகிறது. விஜயின் அரசியல் நகர்வு பற்றிய கேள்விக்கு, விஜயுடைய அரசியல் நகர்வுக்கு இன்று வரை நன்றாக இருக்கிறது. எதிர்காலத்தில் அவருடைய நகர்வை பொறுத்து எங்களுடைய தார்மீக ஆதரவுக்கு அவருக்கு உண்டு. எதிர்காலத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், என்ன வேண்டுமானாலும் முடிவுகள் எடுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது என பொடி வைத்து பேசினார் பன்னீர்செல்வம். மதுரை மாநாட்டில் எந்த மாதிரியான விஷயங்கள் வேண்டுமானாலும் அரங்கேறலாம் என்று கூறப்படுகிறது. இருந்தாலும் வெற்றி வழக்கு முடிந்தது. ஓபிஎஸ் மீதான இருந்த அனைத்து வழக்குகளும் முடிந்தது. அதிமுகவில் இதுக்கப்புறமும் ஓபிஎஸ் தான் என்று கூறப்படுகிறது. மக்களே, பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கப் போகிறது, அரங்கேறப் போகிறது என்று. அடுத்து வரக்கூடிய காணொலி இன்னும் சுவாரஸ்யமாக கண்டுகளிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம் மக்களே.